சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. சிவபாலன்ட்ட வந்து பேசுறாங்க. "ஏய் இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிறலாம்" அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து பேசும்போது, "எதனால இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு?" அந்த இடத்துல வந்து ரத்னாலேருந்து எல்லாரும் பேரதிர்ச்சியா வந்து பாக்குறாங்க. "இல்ல நான் ஒரு சாமியார பார்த்தேன். அவங்க இது மாரிலாம் சொன்னாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னொரு நாள் கூட கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அம்மா அந்த சாமியார நான் அப்பா கூட பார்த்தேம்மா. அது டோட்டலா வந்து காசு குடுத்து ஏற்பாடு பண்ணவரு." "அப்படியா? நான் கூட பயந்தே போயிட்டேன். அப்பனா இந்த கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த சாமியார வந்து காட்டுறாங்க. விதிய யாராலயும் மாத்த முடியாது. என்ன பண்றது? இதுதான் உங்களுக்குன்னு எழுதியிருக்கிறப்ப, என்ன செய்ய முடியுங்கிற மாரி யோசிக்கும்போது, சவுந்தரபாண்டி வந்து மருது வந்து தடுக்குறாங்க. "என்னல நெனச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ ரத்னாவ வந்து கூட்டிட்டு போவான்னு பார்த்தா, எசக்கிய வந்து கூட்டிட்டு போயிருக்க. அது மட்டும் இல்லாம, என் பையன்கிட்டயும், என் மாப்பிள்ளைகிட்டயும் அடி செம்மையா வந்து வாங்கியிருக்க போல இருக்கு. இத்தன பேர் வந்திருக்கீங்க. ஐயா தேவையில்லாம பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தா என்ன? நடக்கலனா எனக்கு என்ன? சண்முகத்துக்கிட்டயும், முத்துப்பாண்டிகிட்டயும் எங்களால அடி வாங்குனதெல்லாம் போதும். மரியாதையா இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய். இல்லன்னு வச்சுக்கயே அவ்வளதான்." அப்படின்னு சொல்லும்போது, "தாலிய குடுங்க. எல்லார்கிட்டயும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும். இன்னும் நம்மகிட்ட வந்து இருக்கிறது 5 நிமிஷம் தானே." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே தட்டில வந்து வைக்கிறாங்க. அச்சதைய வந்து எல்லார்ட்டயும் வந்து குடுகுடுன்னு குடுக்குறாங்க. எப்படியோ ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேற போதுன்னு சொல்லி சூடாமணிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த சாமியார் வந்து அங்க வந்து வந்துட்டாங்க. வந்தோனே வந்து பாக்கியம் வந்து கடுப்பாயிட்டாங்க. "என்ன சாமியாரே, நீங்க என் புருஷன்கிட்ட பணத்த வாங்கிட்டு தான் இது மாரிலாம் சொன்னீங்களா? சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா, நான் சொல்றது உண்மையா, பொய்யான்னு தெரிஞ்சிரும். நல்லத சொன்னா யாரும் கேட்க போறதில்ல. அம்மா, இவர் திருப்பி இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்ட வந்திருப்பார் போல இருக்கே. நீங்க சவுந்தரபாண்டி ஆளா இருந்தாலும் எங்களுக்கு கவல இல்ல. இந்த கல்யாணத்த நல்ல விதமா வந்து நடத்தி குடுங்கன்னு" சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமியார பார்த்தோனே வந்து மனசே கேட்கல. நம்ப பாக்கியத்துக்கு ரொம்பவே பாட்டமா இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மனுஷனோட தொல்ல தாங்கலடா. நம்ம மேல போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துரலாங்கிற மாரி சொல்ட்டு, அப்படியே இவங்க ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு வந்து படியில வேக வேகமா ஏறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "நீங்க என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் வந்து சூடாமணி கொஞ்சம் தனியா வருவா. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கங்கிற" மாரி அவங்கள எல்லாரையும் வந்து மேல வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ரத்னா கழுத்துல வந்து தாலி ஏறுற மாரி சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிருச்சு. ஒரு பக்கம் சாமியார் வந்து விதிய யாராலயும் மாத்த முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்த நொடியே வந்து இவங்க கூட தான் நின்னுட்டு இருந்தாங்க. டக்குனு வந்து மறைஞ்சுட்டாங்க. இத எல்லாரும் வந்து பார்த்துடுறாங்க. "என்னடா இது! அப்பன்னா இவர் சொன்னதெல்லாம் உண்மதான் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள, என்னென்னமோ வந்து நடந்துருது அந்த இடத்துல. இத பார்த்தோன வந்து ஃபீல் பண்ணி எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. "நான் தான் சொன்னேனே, இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிருவோம், நிப்பாட்டிருவோன்னு. யாராவது ஒருத்தராவது என் பேச்ச வந்து கேட்டீங்களா?" அம்மா, சிவபாலன் வந்து பேசுனாங்க அந்த இடத்துல. "நான் வந்து எங்க அப்பாகிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறனால, நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்ம்மா. என்னால தான்ம்மா தப்பு நடந்துருச்சுங்கிற" மாரி சொல்லும்போது, "பரணி நான் தான் அடிச்சுக்கிட்டேன்ல கேட்டியான்னு?" சொல்லி பாக்கியம் வந்து கடந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வந்து கேட்டாங்க. அது என் கண்ணுலயே வந்து இருக்குங்கிற மாரி அழுவுறாங்க. நம்ப சண்முகம், "இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல விதமா நடத்தி குடுன்னு எங்க அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். அதுதான் என் பொண்டாட்டியோட ஆசையாவும் இருக்கட்டும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த வந்து நடத்துங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, கீழ குடுகுடுன்னு அவர் பாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க மருது. மருது வந்தோனே வந்து சவுந்தரபாண்டி கிட்ட வந்து பேசுறாங்க. "ஐயா, நீங்க சொன்ன மாரி சிறப்பா வந்து பண்ணி முடிச்சாச்சு." அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டி வந்து அவங்கள தொரத்திக்கிட்டே வந்து வராங்க. வரப்போ வந்து தூரத்தில நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துடுறாங்க அந்த இடத்துல. "நீ சத்தியமா திருந்த மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மாட்டும் கார் ஏறி குடுகுடுன்னு போறாங்க. "அப்பா நான் உன்ன சும்மா விடமாட்டேன்." ஐயய்யோ! இவன் வேற பார்த்துட்டானே! இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலங்கிற மாரி சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணுங்கிற மாரி தான் அவங்க வந்து கேட்டுருக்காங்க போல இருக்கு. சரிங்கிற மாரி எல்லாரும் வந்து அந்த இடத்துல சம்மதம் வந்து சொல்றாங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு யாராலயும் எதுவும் மாத்த முடியாது. நான் தான் அப்பயே சொன்னேனேன்னு சொல்லி திருப்பி அந்த சாமியார் வந்து வராங்க. என்ன எல்லாரும் வந்து நம்ப மாட்டேன்ட்டீங்க. அதாவது நல்லது செய்ய வந்தா யாருமே இந்த உலகத்துல அத தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. இதுவே தப்பு தப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. என்ன பண்றது? இதுதான் இவங்களோட இயல்பு போல இருக்கு. நீங்க தான் எப்படி இருந்தாலும் காப்பாத்தணும். இந்த கல்யாணம் இல்ல. நான் தான் சொன்னேனே 5 நிமிஷத்துக்குள்ள கிளம்பிடுங்கன்னு. நீங்க தான் யாரும் கேட்க மாட்டேன்ட்டீங்க. விதிய யாராலயும் வெல்ல முடியாது. சொல்ல தான் முடியும். நான் வந்து சாமி சொன்னது தான் உங்கள்ட்ட சொன்னேன். ஆனா நீங்க கேட்காம விட்டுட்டீங்க. இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. ரத்னா கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டும். அதுவாவது இவங்க பார்த்துட்டு போட்டுங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திருப்பியும் வந்து போறாங்க.
என்ன நடக்குதுன்னே சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க. யாருக்கு எதுவுமே வந்து புரியல. ரத்னா கழுத்துல வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க. வெங்கடேஷ் அந்த இடத்துல வேற லெவல்ல எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.